சரி, கருப்பணசாமி திருவடி போட்டு வணக்கம் போல. இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாந்தி தோஷம் நீங்க எளிமையான பரிகாரம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாந்தி அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீட்டு, லக்னத்தில் இருந்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் மாந்தி இருந்தால் பிரேத சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாந்தி எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்குரிய தெய்வங்களையோ உடைகளையோ அல்லது உணவுகளையோ நம்ம சாப்பிடும்போது உடல் உபாதைகள் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ மாந்தி மேச ராசியில் இருந்துச்சு அப்படின்னா மேசத்துக்குரிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகன். அதனால் நீங்கள் முருகன் வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல, முருகன் வழிபாடு கம்மியாக செய்வது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மேசத்துக்குரிய நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு. அதனால் பார்த்தீங்கன்னா சிவப்பு ஆடையை அணிவது கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேசத்துக்குரிய சின்னம் பார்த்தீங்கன்னா ஆடு. அதனால் நீங்கள் மட்டன் சாப்பிட்றது தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் மட்டன் சாப்பிட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் ஏற்படும். அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் மட்டன் சாப்பிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மூங்கில் பெரம்பு இந்த மாதிரியெல்லாம் பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணுறது தவிர்ப்பது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது உதாரணத்துக்கு மேச லக்னமாக இருந்துச்சு, மேச லக்னத்தில் உங்களுக்கு மாந்தி இருந்தால் எந்த தெய்வத்தை, அதாவது எங்கே போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சீர்காழியில் உள்ள ஆதி நாகேஸ்வரர் வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த மாதிரி நீங்கள் அங்கே போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதும், மாந்தி தோஷம் நீங்கும். ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.